பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கொலோசையர் 1:28. இந்த கொலோசையர் நிருபத்திலே கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமை, அவருடைய இரக்கம், அவருடைய பிரசன்னம், அவருடைய போதனை மிகவும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு வெளிப்படுத்தின வார்த்தைகள். இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இதில் 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத வார்த்தையை அவர் சுட்டி காண்பிக்கிறார். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவன் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அப்படின்னா, அந்த வார்த்தை ரொம்ப நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நானும் என் மனைவியும் எங்களுடைய சபையில் கடந்து வந்த சில விசுவாசிகளை குறித்து நினைத்து பார்த்தோம். சிலர் சபையை விட்டு போனாங்க, சிலர் சபையை விட்டு போகிறதற்காகவே பின்மாற்றத்தை தெரிந்து கொண்டாங்க. எப்படின்னா, உடனே அவங்க ஐஸ்வர்யவாகணும், செல்வந்தர்களாகணும், மதிப்புள்ளவர்களாகணும், மதிப்பு கூட்டின ஒரு நபராக இருக்கணும், எல்லாருடைய பார்வையிலையும் நாங்கள் வசதியாக இருக்கிறது போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர், அதாவது நீதிமொழியில் அற்புதமான ஒரு வார்த்தை, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம், ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த ஒரு பொருள் அது முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த பாடுகளின் மத்தியில் தேவன் தங்களை உயர்த்தினவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் எந்த பாடுகளையும் நாங்கள் அனுபவிக்கணும், நாங்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தின் வழியாக போகணும் அப்படின்னு அந்த நுகத்தை சுமக்காம சிலர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வழி விலகி போகிறாங்க. அப்படி தான் ஒரு குடும்பத்தை பார்த்தேன். அந்த நபர்களுடைய கிரியைகள் பார்த்தீங்கன்னா, இங்கே வேத வாக்கியம் என்ன சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவனை தேறினவனாக அவனுக்கு புத்தி சொல்லி நாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த வார்த்தைகளை நாம் அநேக நேரங்கள் அநேக ஊழியர்கள் சபையின் மக்களுக்கு போதிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், கடிந்து கொள்ளுகிறார்கள், அவர்களை சுட்டி காண்பிக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அதை விரும்புகிறது இல்லை. எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாத வேத வார்த்தையா, வேதத்தை நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் அப்படியெல்லாம் சிலர் பேசுகிறத பார்த்தா, உண்மையிலேயே இவர்கள் கிறிஸ்துவனுடைய சுபாவம் உடையவர்களா அல்லது பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளுடைய உறவினர்களா என்பதை நம்மளால் கணித்து கொள்ள முடியலை. அந்த அளவுக்கு அவங்க, இப்போ நம்ம ஒரு வசனம் சொன்னோம்னு சொன்னால் அதுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, போட்டிக்கு போட்டி என்பது போல் எடுத்த உடனே அடிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் அதை சொல்ல வரல. கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு மனுஷன் தேறினவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சொல்லுவாங்க பழமொழியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு எந்த பாடு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் சில பாடுகளின் வழியாக சில பயிற்சிகளை தேவன் அவருடைய வாழ்க்கையில் கொடுக்கிற பொழுது மனதார ஏற்றுக்கொண்டு நன்மைகளுக்காக காத்திருக்கிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலரை பார்க்கிற பொழுது பல ஆண்டு விசுவாசிகளாக கூட இருந்து இன்னைக்கு விக்கிரக ஆராதனைக்கு பின்பற்றி போய் அவங்களுடைய முக கலைகள்லாம் பார்க்கிற பொழுது என்னுடைய உடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலிர்த்து போனது. நான் என்னுடைய மனைவியிடத்தில் சொன்னேன், அப்படியே உடம்பு எரியுதுப்பா, அப்படியே அந்த ஒரு விதமான ஒரு அதை ஒரு முள்ளு போல் என்னால் அவங்களுடைய நிலையை கண்டு இருக்க முடியல அப்படின்ட்டு பேசிட்டு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தேறினவனாக எப்படி அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய தாழ்மை, கிறிஸ்துவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த விசுவாசம் அவனை அப்படியே ஒவ்வொரு நிலையிலையும் அப்படியே படிப்படியாக அவனை உயர்த்தி கொண்டே வரும். இதை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்களாம், சபைக்கும் சரி தங்கள் வாழ்க்கையும் சரி அவங்க தங்களையே உருவ கொத்தி கொண்டு அவங்க அப்படியே பின்வாங்கி போகிறாங்களாம்.
அது எந்த அளவுக்கு அதை அப்படிப்பட்டவர்களுக்குடைய காரியங்களை எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு தெரியல. ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் திரும்பியும் படித்து பாருங்க. 28வது வசனத்தை, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆமாங்க, எல்லாருக்குமே நாம் நல்ல உபதேசம் தான் சொல்கிறோம். நல்லா இந்த பூமியில் வாழணுங்க, உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, தவறுதல் செய்யக்கூடாது, தப்பிதங்கள் பாவங்கள் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும், இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லணும், இயேசு கிறிஸ்து நடந்தது போலவே நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் நமக்கு தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப அற்புதமான ஒரு பாக்கியம். அப்படின்றது தான் ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு சுவிசேஷகர்களும், தீர்க்கதரிசிகளும், மெய்ப்பர்களும், போதகர்களும் என்ன பண்ணுறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உபதேசம் அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய அன்பை அதாவது துர்பிரயோகம் பண்ணுறாங்க. அதை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள நீ பாடுகளே இல்லாமல் நீ இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய காரியம் இல்லை அப்படின்றாங்க. பாடுகள் நான் அனுபவிக்கணுன்றதை நான் அதை நிர்பந்தித்து சொல்ல வரலை. பாடுகள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொன்னால் அதை சகித்து கொள்ளலாமே, கிறிஸ்துவின் நிமித்தம் அதை சகித்து கொள்ளலாமே. ஒருவேளை இது கிறிஸ்து உங்களுக்கு அனுமதிக்காமையே சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவின் நிமித்தம் அதை அனுபவித்து கொள்ளலாமே, அல்லது அதை சகித்து கொள்ளலாமே. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனுஷன் அவன் வாழ்கிற பொழுது, அவன் அந்த பாதைகளின் வழியாக கடந்து வருகிற பொழுது, அவன் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம், நல் மதிப்பு, நல் பேர் அவனுக்கு உண்டாகிறத நான் பார்த்துருக்குறேன் அப்படின்றத காட்டிலும் அதுதான் தேவனுடைய பார்வையில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை. இன்றைக்கு தடி எடுத்தவனாம் தண்டல்காரன் அப்படின்றது மாதிரி வேதத்தை எடுத்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி போதகர்களாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ஊழியம் செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் ஊழியத்துக்குன்னு சொல்லி பிரத்யேக அழைப்பு இருக்குது. அவங்க மேலே ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஒரு தேவனுடைய புதிய அபிஷேகம் அவர்கள் மேலே எப்பொழுதுமே இருக்கும். இன்றைக்கி எனக்கு தெரிந்த ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக, குற்றம் சொல்கிறதுக்காக இல்லை, அந்த சபையினுடைய சபையின் மூப்பர் அப்படின்றத காட்டிலும் அந்த சபையினுடைய மந்தைகளுடைய நிலையை ஒரு மெய்ப்பனால் தான் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பிஸ்னஸ் மேனால் நிச்சயமாக அதை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த மெய்ப்பன் இல்லாத இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலிக்காக ஊழியர்களை என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒரு பிரசங்கம் பண்ணால் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவோம், அவங்களுக்கு கூலி கொடுத்துருவோம் அப்படின்னு சில இடங்களில் செய்கிறத பார்த்தா மனசு வேதனையாக இருக்குது. அப்போ அந்த ஜனங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணுவார்? அந்த மக்களை குறித்ததான அவருடைய மனபாரம் என்ன, அந்த மக்களை குறித்ததான கரிசனை என்ன, விளங்கி கொள்ளவே முடியாது. இப்படிலாம் சபைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு நல்ல மெய்ப்பனுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆடுகளின் மேலே எப்பொழுதும் அவன் கரிசனை உள்ளவனா, கவனம் உள்ளவனா இருப்பான். இந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பான். அப்படி இல்லாமல் ஏதோ நம்ம சபையை கட்டிட்டோம், நம்ம நடத்திட்டு போகணும், காணிக்க கொட்டணும், இப்படின்ற நிலைகள்லாம் பார்க்குற பொழுது அந்த இடத்துல தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் உணர முடியாது. அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு நல்ல போதனை, ஒரு நற்போதகம் அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர்களை ஸ்திரப்படுத்தும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்துல நம்ம பேசணும். அப்போதான் எந்த மனுஷனும் தேறினவனாகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவனை நாம் நிலை நிற்கத்தக்கதாக, அதாவது ஸ்தோத்திரம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள அவனை தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. அப்படின்னா சில பாடுகள் பிரச்சனைகள்லாம் வருதுன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதியோட நீங்கள் ஐக்கியம் படக்கூடாது, அதான் அந்நிய நுகத்தோட பிணைப்பல் ஆகாது அப்படின்ற மாதிரியெல்லாம் காரியங்களை சொல்லி அவர்களை தேவன் அண்டையில் நிலைநிறுத்துவதற்கு வேண்டிய காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது தேவனுடைய பார்வையில் அது பிரியமாக இருக்கும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நாளிலும்
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு நீர் இடைபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவரை நாங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அவனுக்கு நல்ல போதனைகளை, நல்ல புத்திகளை, நல்ல ஞானத்தை, உபதேசத்தை நாங்க சொல்லத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசுவாசிகளாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை யார் கேட்டாலும் ஒரு சபையில அவர்கள் நிலைத்திருந்து பின்மாற்ற ஆவிகளுக்கு தங்களை அர்ப்பணிக்காதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்றபடி இந்த பிள்ளைகள் அப்படியாய் நிலை நிற்க நீர் உதவி செய்யும். நீர் கொடுக்கிற ஞானத்தின்படி, நீர் கொடுக்கிற அபிஷேகத்தின்படி, நீர் கொடுக்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேல உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் சபையிலே கர்த்தருக்காய், கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் அவர்கள் தேறினவர்களாக நிற்கும்படிக்கு நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.